நாகம்மா, நீ குரங்கா மாதிரி உடம்பையும் பறி கொடுத்துட்டு இப்படி நிக்கிறிய. நாகம்மா, உனக்கு நடந்தது எல்லாம் பிரம்மராட்சச கிட்ட சொல்லு, அவர் மூலமா விமோச்சனம் கிடைக்கும். நீ பழையபடி நாகம்மாவை மாறணும். அசுரகுல தேவனே, பிரம்ம ராட்சசரே, ஏகி ஏகி. பாருங்கள் பிரபு, என் நிலையை பாருங்கள். என்ன நாகம்மா, உருவம் மாறிய வருத்தமா? காட்டேரி என் கூட்டுல புகுந்துகிட்டு என்ன குரங்கா அலைய விட்டு அழிக்க பாக்குறா. தெரியும், அனைத்தையும் நான் அறிவேன். காட்டேரி மண்டை ஓடின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு விட்டாள். உன்னை அழிக்க துடிக்கும் காட்டேரி கண்டிப்பாக அந்த தலையில்லாத முண்டத்தை ஏவி விடுவாள். அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். உன் உடலை காட்டேரியிடமிருந்து நான் மீட்டு தருவரை நீ என் கண் பார்வையிலே இரு. உன்னை காட்டேரி மூலமும் காட்டேரி ஏவி விடும் முண்டத்தின் மூலமும் எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். தங்களை தஞ்சம் அடைந்து விட்டேன் அசுரகுருவே. உமா, வேலனுக்கு 4 வயசாச்சு. அவனை சீக்கிரமா பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். அதெல்லாம் தேவையில்லம்மா. என் வேலனுக்கு எல்லாம் தெரியும். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் புதுசா எனக்கு தெரிஞ்சுக்க போறான். உமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி யோசனை பண்ற? ஒண்ணு இல்லம்மா, உங்க பேரன் படிச்சான்னா எவ்வளவு வேணாலும் படிக்க வைங்க, எனக்கு ஆட்சேபனே இல்லை. அதானே பார்த்தேன். என்னதான் புத்திசாலித்தனமா இருந்தாலும் நல்லா 4 எழுத்து படிச்சா தானே மரியாதை. இந்த பாரு, உனக்கு பேனா, பென்சில், ரப்பர், ஸ்லேட்டு எல்லாம் வாங்கி தரேன். பள்ளிக்கூடம் போறியா ராசா? ஓ, போலாமே. வணக்கங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து நிக்கிறீங்களே, என்ன விஷயம்? அண்ணா, என்ன சொல்றதுன்னே தெரியல. மனுஷாளுக்கு சோதனை வந்தா தெய்வத்துக்கிட்ட போய் அழலாம். தெய்வத்துக்கே சோதனை வந்தா என்ன செய்யும்? யாருக்கிட்ட போய் அழும்? சோதனை வேதனை எல்லாம் வார்த்தைகளுடைய வெளிப்பாடு. எல்லாத்தையும் கடந்து உள்நோக்கி பார்க்கறது தான் கடவுள். அப்படி பாக்குற பக்குவம் எல்லாருக்கும் இல்லையே. ஏன் எனக்கே இல்லையே? வர வர கோயிலுக்கு ஜனங்க வரதே இல்ல. குத்தகக்காரனுக்கு அம்மன் மேல என்ன அவநம்பிக்கையோ தெரியல, குத்தக பணத்தை கொடுக்கறதே இல்ல. அதெல்லாம் எங்க வயித்துல முட்டி மோதி எதிரொலிக்கு. அதான் ஒருவேளை விளக்கு போட்டுக்க எண்ணெய் வாங்கிக்க கூட துப்பில்லாத அம்மனுக்கு பணிவடை செய்யறத விட கதவை இழுத்து பூட்டிட்டு சாவிய கோயில் நிர்வாகத்துக்கிட்டே கொடுத்துடலான்னு தோணுது. என்ன வளர்ற? அம்மனை பிரிஞ்சு கதவை பூட்ட போறியா? உன்னால முடியுமா? நான் இருக்கிற வரைக்கும் முடியுமா? என் பொண்ணுக்கு நான் இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த கோயிலை பூட்ட விட மாட்டேன். போங்க, எல்லாரும் போங்க, போயிடுங்க. சாமி,
இங்க நாராயண நம்பின்னு யாராவது இருக்காங்களா? நான் தான் அது. என்ன விஷயம்? நீங்க யாரு? நான் முல்லைவனநாதர் கோவில்ல ஊழியம் செய்யறேன். உங்க ஊர்ல காட்டேரி உபாசனை செய்யற வாசுவை பார்க்க வந்தேன். இடம் தெரியலையா? போக வழி சொல்லணுமா? எனக்கு யாரும் வழி சொல்ல வேண்டாம், நான் எல்லாருக்கும் வழி சொல்லுவேன். பார்த்துட்டீங்களா? இல்ல இனிமே தான் பார்க்கணுமா? பார்த்துட்டேன். நான் பார்க்க வந்த காரணத்தையும் சொல்லிட்டேன். என் வேண்டுகோளை நிறைவேற்ற முடியாம வாசு அலற காட்டேரி ஓடி ஒளிஞ்சுக்குச்சு. என்ன வேண்டுகோள்? தந்திரத்தால நிறைவேற்ற முடியாத ஒரு அல்ப விஷயம். நான் பிரியமா வளர்த்த ஆடு நான் பத்திரமா பாதுகாக்கிற ஒரு ஜாடிக்குள்ள தலைய விட்டுருச்சு. கொம்பு ஜாடிக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஆட்டால தலைய வெளியே எடுக்க முடியல. ஆட்டையும் கழுத்தை வெட்டாம ஜாடியும் உடையாம ரெண்டையும் பிரிச்சு கொடுங்கன்னு வாசு காட்டேரியை கேட்க, காட்டேரி ஜாடி இல்லனா ஆடு ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் முழுசா தர முடியும்னு சொல்லிடுச்சு. அப்புறம் எதுக்கு மந்திரமும் மாந்திரிகமும்? மனித முயற்சியில நானே எடுத்துக்கிறேன்னு கேட்டேன். ஓடி ஒளிஞ்சுக்குச்சு காட்டேரி. ஜாடியும் உடையக்கூடாது, ஆட்டையும் இழக்கக்கூடாதுன்னு கேட்டா எப்படி? அதுல ஏதாவது ஒன்றை இழந்து இன்னொன்ன காப்பாத்திக்கலாம். அதுல எதை இழக்க தயாருன்னு நீங்க தான் முடிவுக்கு வரணும். இறைவனால முடியுமான்னு உங்களை கேட்க வந்திருக்கேன். மனித முயற்சி இல்லாம தெய்வமே எடுக்க முடியும்னு எனக்கு தோணல. புரியுது இல்ல? அப்புறம் ஏன் தெய்வத்துக்கே சோதனை வரப்போ பின்வாங்குறீங்க? மனுஷனை தெய்வம் காப்பாத்தலாம், தெய்வத்தை மனுஷன் காக்க முடியாதா? என்ன சொல்றீங்க? இத்தனை தெளிவா சொல்லியுமா புரியல? நீங்க யாருன்னு தெரியலையே. ஆட்கொண்டேசன். ஆட்கொண்டேஷா, என்னை நீங்கள் சந்திக்க வந்த நோக்கம்? நடக்கிறதெல்லாம் அவ நடத்துற நாடகமா இருந்தாலும் அதுல மனுஷ முயற்சியும் சோதிப்பா. ஒதுங்காத, உன்னால முடிஞ்ச முயற்சியை செய். கெட்டதை அழின்னு சொல்ல வந்த. காட்டேரிய விரட்டி வாசுவ அடக்க உனக்குள்ள இருக்கிற அம்பாலோட சக்திய பயன்படுத்துன்னு சொல்ல வந்த. ஞான குருவே, குழம்பி கடந்த மனச தெளிய வச்சிட்டீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து அந்த காட்டேரிக்கு எதிரா போர்க்களத்துல இறங்குற. மிக்க மகிழ்ச்சி. ஓங்காரமா மைந்தெழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பரம்பொருளே முருகன். அவன் உம்மை காப்பான். சிவோ. நன்றி சுவாமி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஐயா, வாங்கம்மா. என் பேர வேலனை தின்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்க வந்திருக்கேன். உங்க பேரனாச்சே, அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலனா எப்படி? வேலா, வாத்தியாருக்கு நமஸ்காரம் பண்ண. வணக்கம் ஐயா. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. எங்க நான் சொன்னதை சொல்லு பார்க்கலாம். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. உருவத்துக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்ல. இன்னைக்கு முதல் நாளாச்சேன்னு உன்னை விடுறேன். போய் உட்கார். அம்மா நீங்க போங்கம்மா, உங்க பேரை நான் பாத்துக்கிறேன். இல்லையா, என் பேரை படிக்கிறத என் கண்ணுக்குள்ள பாத்துட்டு போயிடுறேன். நல்லா பாருங்க. ஆஹா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எங்க சொல்லு. இது எனக்கு இல்ல. பாரபட்சமா பழத்தை தூக்கி பானை வைத்துக்காரன் கிட்ட கொடுத்த பார்வதி பரமேஸ்வரனை விட்டுட்டு பழனியில நின்ன எனக்கு இந்த வார்த்தை பொருந்தாது. என்ன தெய்வானம்மா, உன் பேரனுக்கு முருகன்னு நினைப்பா? நான் சொல்றத சொல்லு. ஆறுவது சினம், அறுவது சிரம், ஆறாதது ஆறுமுகனின் சினம். அதற்குத்தானே செந்தூரில் அமர்ந்தேன். என்னடா எதை சொன்னாலும் திருப்பி சொல்லாம வேற எதையோ சொல்றியே? எந்திரி. இப்ப நான் சொல்றத சரியா சொல்லணும். எங்க சொல்லு. அறிவோம். நீங்க சொன்னது அறிவோமா ஹரிவோமா? என்னடா வந்ததுல இருந்து பாக்குற, வாய்க்கு வாய் பதில் பேச்சு பேசுற. ஆசானுக்கே பாடம் சொல்லி தரையா? அப்பனுக்கே பாடம் சொல்லி இருக்கேன். நீ சரிப்பட்டு வர மாட்ட. வச்சாதான் வழிக்கு வருவேன். ஏ வாதி, என்ன பிள்ளைய மிரட்டுற? உனக்கு தெரியாத என் பேரை கத்து கொடுக்குறான். அதை ஏத்துக்க துப்பு இல்லாம அவனை அடிக்கிறதுக்கு கைய வாங்குறியா? முறிச்சு விடுவேன் கையாமா. உன் உடம்புல உயிரே இருக்காது. நீ வாடா ராசா, இவங்கிட்ட பாடம் படிச்சா இருக்கிற ஞானமும் போயிடும். பாத்தியா நான் பாத்தியா, நீ வா ராசா.
அன்னையும் பிதாவும். நான் என்ன கூப்பிட்டியா? ஐயோ உங்களை இல்ல, உங்களை இல்ல. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, தென்பழனி ஆண்டவனுக்கு, வடபழனி குமரனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, அங்க பாரு. என்ன கார்த்திகேயா? எங்கள் குல ஆண்டவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. தலையில்லாத முண்டமே, காது குளிர அந்த அரோகரா சத்தத்தை கேளு. வாயும் மனசும் வலிக்கிற வரைக்கும் அரோகரா கோஷத்தை நீயும் சொல்லு. உனக்கு போற வழிக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அந்த பாத யாத்திரை போற பக்தர்களோட பாதம் பட்ட மண்ணை எடுத்து நெத்தில இட்டுக்க. நீ பண்ண பாவங்கள் குறையும். அப்படியே செய்யலாம். வா போலாம். ஐயோ, என்ன நில்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க, சொன்னா கேளுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க, யாரும் ஓடாதீங்க, நில்லுங்க, முண்டை உங்களை ஒண்ணும் செய்யாது, பயப்படாதீங்க, யாரும் ஓடாதீங்க, நில்லுங்க. பக்தர்களை வெட்டி கொன்ன இந்த முண்டம் இப்ப சாப விமோச்சனத்துக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கு. என் கூட கோவில் கோவிலா வந்துகிட்டு இருக்கு. இனி முண்டம் உங்களை ஒண்ணும் செய்யாது. நாகம்மா ஏவலுக்கு கட்டுப்பட்டிருந்த காலம் போயிடுச்சு. இனிமே இது நாகம்மாவுக்கு கட்டுப்படாது. நாகம்மாவால தான் போதலூர் எல்லையில பாத யாத்திரை போற பக்தர்களை நுழைய விடாம தடுத்தது. இது இப்ப முருகனோட அருளுக்காகவும் முருக பக்தர்களோட மன்னிப்புக்காகவும் அலைஞ்சுகிட்டு இருக்கு. இனிமே உங்களுக்கு இடைஞ்சல் இல்ல, தடை இல்ல. நாகம்மா பூதலூர்லயும் இல்ல. நீங்க சுத்து வழியில போகாம பூதலூர் வழியாவே உங்க பாத யாத்திரையை தொடரலாம். இந்த முண்டத்தை ஆசீர்வதிச்சுட்டு பயணத்தை நல்லபடியா தொடருங்க. இது முருகன் மேல சத்தியம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. வடிவேல் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா. வேலா, வேலா, வா வா சாப்பிடலாம், வா. எனக்கு இப்ப வேணாமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாட்டி கதை சொல்லுவனா, அதை கேட்டுக்கிட்டே சாப்பிடுவியா? சரியா? வா உட்காரு. சொல்லுங்க பாட்டி. ஒரு பாட்டி வடை சுட்டுச்சான். காக்கா என்ன பண்ணுச்சான்? பாட்டி வடை சுடுறத வேற கதை சொல்ல பாட்டி. காக்கா ஏமாந்த கதையே சொல்லிட்டு இருக்க. சரி, உனக்கு வேற என்ன கதை வேணும்? சாமி கதை சொல்லவா? முருகன் என்ன பண்ணார் தெரியுமா? பழனிக்கே பஞ்சாமிரதமா? ஏமா, நீ நான் பாட்டி இருக்கோமே, நமக்குன்னு வேற யாரும் இல்லையா? ஏன் இல்ல? கும்பிட எத்தனை பேர், கூப்பிட எத்தனை பேர், கொண்டாட எத்தனை பேர், உனக்கு எல்லாம் இருக்காங்கப்பா. மயிலாடுஞ்சோலையில அபிராமி பாட்டி இருக்காங்க, சிவாச்சாரியர் இருக்காரு, மகேஷ் மாமா இருக்கான். நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? அவங்க எல்லாம் ஏன் என்ன பார்க்க வரல? புள்ள கேக்குதுல, சொல்ல. நான் கேட்டா பதில் சொல்லாம மடுப்புற. இப்ப இவன் கேக்குறான், சொல்ல. நீ பிறந்தத நான் யாருக்கும் சொல்லலப்பா. ஏன் சொல்லல? நீ எப்பவும் என் மகனா என் கூடவே இருக்கணும்னு தான். நாம எப்ப மயிலாடு சிலைக்கு போறோம்? இல்ல வேலா, நாம இங்கதான் சிறுவாச்சூர்ல தான் இருக்க போறோம். இதுதான் இனிமே நம்ம ஊரு. இந்த ஊர் எல்லையை தாண்டி உன்னை நான் விட மாட்டேன். நானும் உன்னை எங்கேயும் அழிச்சிட்டு போக மாட்டேன். வேலா, உங்க அம்மா சொல்றத பார்த்தா நீ சுத்தி சுத்தி இங்க ஏன் கூட தான் இருப்ப. வந்த வேலையையும் பிறந்த நோக்கத்தையும் நிறைவேற்ற விடமாட்டா போல இருக்கே. வா படுத்துக்க. அம்மா, எனக்கு தூக்கம் வரலம்மா. கண்ணை மூடிட்டு படுப்பா, தன்னை போல தூக்கம் வரும். பாட்டி கதை சொல்லுவானா, கேட்டுக்கிட்டே தூங்குவியா? ஐயோ வேணாம், நான் கண்ணை மூடிட்டே தூங்குறேன்.
प्रेत पिशाच वर्गे संभूतनात्म विद्महे भूतकी आवाहयामि भूतकी प्रत्यक्षयोमि भूतकी आवाहयामि चंड खंड प्रचंडये रुंड मुंड ध्वंसिनी इष्टार्थ कामिनी भूतकी आवाहयामि संकष्ट इष्ट सष्टये संदेहनार्थ सद्महे रक्तवर्ण कारिणी भूतकी आवाहयामि भूतकी प्रत्यक्षयोमि सद्ध्वंस आकृति सद्महे तुच्छ इच्छ कूर्महे रक्तवर्ण कारिणी भूतकी आवाहयामि भूतकी प्रत्यक्षयोमि भूतकी आवाहयामि भूतकी प्रत्यक्षयोमि आ आ பூதகி நாகம்மா உருவமாக இல்லை, அவள் ஏவிவிட தலை இல்லாத முண்டமும் கட்டுக்குள் இல்லை என்ற இருமாப்பில் முருக பக்தர்கள் பூதலூர் வழியாக பழனிக்கு பாத யாத்திரை செல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். பூதலூரில் முருக கோஷம் ஒலித்தால் பிரம்ம ராட்சசன் கை கட்டி வேடிக்கை பார்க்கவா செய்வான்? இல்லை, விடமாட்டேன். போ! பூதலூர் எல்லையில் கால் வைக்கும் முருக பக்தர்களின் பூத உடலை சிதைத்து சின்ன பின்னமாக்கி அழித்து விடு. போ! வேலா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல கெட்ட கனவு கண்டு பயந்துருக்கும். கொஞ்ச நேரமா இத வரேன். முருகா, என் பேரை பயம் நீங்கி கணா காணாம நிம்மதியா தூங்கணும். பயப்படாதமா, இனிமே ஒண்ணும் ஆகாது. நிம்மதியா தூங்கு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, பழனிக்கு, மொட்டைக்கு, கடம்பனுக்கு, கார்த்திகேயனுக்கு, மொட்டைக்கு, அரோகரா அரோகரா, அரோகரா அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா, அரோகரா வேலனுக்கு அரோகரா, அரோகரா அரோகரா, அரோகரா அரோகரா, அரோகரா கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, தென்பழனி ஆண்டவனுக்கு அரோகரா.